உன்மதாசு சிகதாசு மயான லப்தம் ராசேத்வயா விரஹிதா கில கோபகன்யாக யாஸ்தாவகீன பதவிக்விகர் நிற்படங்கே தாக்ஷிப்பிய தத்திர நிஜமங்கம் அனங்க தப்தம். மனசில் நிறைய பகவானை பற்றின ஆசை, அதனால் உடம்பு கொதிச்சு போயிருக்கு. ஆனால் கண்ணனை காணும். அப்போ என்ன பண்ணலாம்? அவர் திருவடிப்பட்ட மண்ணாவது என் பேரில் படணும்னு அங்கே போய் புரண்டாளாம். குரத்தாழ்வான் ஆசைப்பட்டார், அந்த பக்தன் காலில் படுற மண்ணாக நான் பிறக்காமல் போயிட்டேனே, இவ்வளவு பெரிய மனுஷனாக பிறந்து என்ன சாதிக்க போகிறேன்? அந்த பிருந்தாவனத்தில் ஒரு மண்ணாக பிறந்திருந்தால் அப்பேற்பட்ட பக்தையினுடைய காலாவது என் மேலே பட்டிருக்குமே, அந்த பாக்கியத்தை இழந்தேன் என்று பிரார்த்திக்கிறார். ஒரு பக்தன் இருக்கார்னால் அவனுடைய திருவடியினுடைய தூசி இருக்கே, அந்த தூசிக்கு அவ்வளவு பெருமை உண்டா. இதெல்லாம் நாம் சொல்லும்போது இதெல்லாம் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மரபு வைத்திருக்கிறார்கள், இதெல்லாம் சாஸ்திரியம் கிடையாது. ஒருத்தருடைய காலடி பட்டா ஒரு இடம் நன்னா வருமானு. பொதுவாக நாம் பெரியவர்கள் இருந்தால் நம்முடைய குடிசைக்கு பொன்னடி சாத்த வேண்டும், ஒரு முறை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனார்னா நல்லது நடக்கும்னு ஆசைப்படுவோம். அதை ரொம்ப பகுத்தறிவோடு பேசுகிறவாள்லாம் என்ன சொல்லுவா, இப்படியெல்லாம் நடக்குமா, ஒரு மனுஷனுடைய கால் பட்டா இதெல்லாம் வளருமா என்று கேட்பார்களோ இல்லையோ. இது ஒன்று இன்றைக்கு நேற்றுக்கு கற்பிக்கப்பட்டது கிடையாது. ஜடபரதர்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார். ஞானினா ஆத்மா, பரமாத்மா, பக்தி இது மட்டும்தான் அவர் தெரியும். அதுக்கு மேலே உலக விஷயங்கள் எல்லாம் தெரியவே தெரியாதவர். அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், உனக்கு தூய்மை வேண்டுமென்றால் பக்தனுடைய பாத ரேணு, அவனுடைய திருவடி துகள்களை போய் தலையால் தரித்தாய் என்றால் அதுதான் புனிதமளிக்குமே தவிர வேறு வழி இத்தனை பாபங்களையெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு கிடையாதுன்னு அவ்வளவு பெரிய ஞானி உபதேசிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப பழைய கருத்துகள், தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய கருத்துகள். அப்படி இவர்கள் புரண்டார்கள். கால் தடம் தெரிந்தது. கால் தடத்தை தொடர்ந்துட்டே போனாலும் கொஞ்ச தூரம் போன உடனே அந்த ஆணினுடைய கால் தடத்துக்கு அருகிலே ஒரு பெண்ணினுடைய கால் தடமும் கண்ணிலே பட்டது. அப்போதான் இவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சுற்றி சுற்றி பார்த்தா இவா கோஷ்டியில் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் காணும்னு அப்போ தான் தெரிஞ்சுது. கண்ணன் இவா எல்லாரையும் விட்டுட்டு ஒரே ஒரு பெண்ணை மட்டும் அழைச்சிட்டு தனியாக போயிருக்காருன்னு தெரிந்தது. அந்த பெண் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் தான் பாக்கியசாலி, நம்மளெல்லாம் கண்ணன் விட்டு விட்டார், அவள் பாக்கியம் செய்தாள்னு பொறாமையோடு அந்த கால் தடத்தை தொடர்ந்துட்டே போகிறா. கொஞ்சம் தூரம் போன உடனே கால் எப்படி பதிந்து கொண்டிருந்ததோ அந்த கால் இன்னும் ஆழமாக பதிந்ததை பார்த்தாளாம். எப்போ ஆழமாக பதியும்? பாரம் ஏதானு தூக்கிட்டு இருந்தோம்னா ஆழமாக பதியுமோ இல்லையோ. அதை பார்த்த உடனே ஒரு கோபிகை சொல்கிறா, ஓஹோ அந்த கூட வந்த கோபிகையினுடைய கால் தடம் இனிமேல் இல்லை, கண்ணனுடைய கால் தடம் பாரமாக பதிஞ்சிருக்கு. அப்போ அவளை தூக்கி தோளில் வச்சுட்டு கண்ணன் போயிருக்கணும். அவள் பிரார்த்தித்தாள், உடனே தோளில் வச்சுட்டு போயிருப்பார். அதனால்தான் கால் தடம் அழுந்தி இருக்கிறதுன்னு ஒருத்த சொன்னான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு மரத்துக்கு கீழே நிறைய புஷ்பங்கள் எல்லாம் செதறி இருந்தது. ஓஹோ அந்த கோபிகை இந்த புஷ்பம் எல்லாம் வேணும்னு கேட்டிருப்பார். கண்ணன் மரத்தில் ஏறி அதை பறித்து அவருடைய குடலிலே சூட்டி விட்டு இருப்பார். அதனால தான் இங்கே புஷ்பங்களாக இருக்குது. என்ன பாக்கியம் பண்ணாலோ தெரியல, நாம் இழந்து விட்டோம்னு ரொம்ப வருத்தத்தோடு கால் தடத்தை தொடர்ந்துட்டே போகிறா. அந்த பெண்ணு எவ்வளவு பாக்கியசாலின்னு பேசிகிட்டே போனா அங்கே ஒரு மரத்துக்கு கீழே அந்த பெண்ணு நின்று அழுது கொண்டிருந்தாள். என்னாச்சு பெண்ணே, எங்களை விட்டுட்டு உங்களோட தானே வந்தார், ஏன் நீ அழுது கொண்டு இருக்கிறாய், நீ தானே பாக்கியசாலின்னு சொன்னால், இல்லை கண்ணன் என்னையும் விட்டுட்டு போயிட்டார், ஏன்னா நான் கொஞ்சம் கர்வப்பட்டுட்டேன், உங்களை எல்லாம் விட்டுட்டு என்னை மட்டும் அழைத்து வந்தார்னு சொன்ன உடனே கொஞ்சம் கர்வம் வந்ததா, அதனால் கண்ணனை கொஞ்சம் ரொம்ப ஆணையிட ஆரம்பித்தேன். இனிமேல் நீ தான் தூக்கிட்டு போகணும், என்னை என்னால் நடக்கவே முடியாது, கால் ரொம்ப வலிக்கிறது இப்படின்னுலாம் சொன்னேன்னா அப்போ எனக்கும் பாரம் கர்வம் வந்து விட்டதுன்னு புரிந்து கொண்டு என்னையும் விட்டு விட்டு கண்ணன் மறைந்து விட்டான். பெண்ணை இப்போ சொல்லுங்கோ, நீங்கள் தான் பாக்கியசாலிகள்னு எனக்கு தோன்றுகிறதுன்னு அந்த கோபிகை சொன்னாலும். அது எப்படி? மற்ற கோபிகைகளோடு எதுவரைக்கும் இருந்தாரோ அதற்கு பிறகு அந்த தனியாக ஒரு கோபிகையோடு போனாலோ இல்லையோ அவள் தானே பாக்கியம் செய்தவளாக இருக்கணும். ஆனால் அவள் அதை ஒத்துக்கலை. கண்ணனை விட்டு பிரியும் போது 10 பேர் கூட இருந்தாலாவது ஓரளவுக்கு பேசி ஆத்தாமையை தீர்த்துக்கலாம். நான் தனியாக மாட்டேன்ட்டேன் பாருங்க, நீங்களாவது நீ அழுதா அவள் கேட்கலாம், அவள் அழுதா நீங்கள் கேட்கலாம். எனக்கு அந்த பாக்கியம் கூட இல்லை. தனியாக ஒரு மரத்துக்கு கீழே என்னை மட்டும் கண்ணன் விட்டுட்டு போனால் பேசி அழுவதற்கு கூட துணைக்கு யாரும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு நான் பாக்கியஹீனையானேன் என்று அவள் சொன்னாள். 2 பேரும் சரிப்போ நாம் கர்வப்பட்டது தான் தவறு. கண்ணனுடைய அனுபவம் கிடைத்ததுன்னு உடனே கர்வத்தோடு இருந்தோமே, அதனால் தான் பகவான் நம்மை விட்டு போனார் என்று புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு எங்கே யமுனைக்கரையிலே ராசக்கிரீடை நடந்ததோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தார்கள். அங்கு இருந்து கொண்டு பகவானை பற்றி ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினார்கள். இனி நாங்கள் உன்னை தேடுவதாக இல்லை கண்ணா, நீதான் வந்து எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும், தவறை உணர்ந்து விட்டோம், இனி நீ வந்து எங்களை கை கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் கோபிகா கீதம் என்று வழங்கப்படுகிறது. ஜெயதி தேதிகம் ஜன்மனா விரஜா ஸ்ரயத இந்திரா சஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் திக்ஷு தாவகாஹ த்வயி திருதாசவஸ்துவாம் விசின்வதே
முதல்ல கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். கண்ணா, நீ எப்போது இந்த ஆய்ப்பாடியில் பிறந்தாயோ, இனி இந்த 14 லோகங்களில் ஆய்ப்பாடிதான் புண்ணியம் செய்தது. ஜயதி தே அதிகம் ஜன்மனா விரஜா, விரஜபூமியானது ஜெயதி, அதுதான் ஜெயிக்கிறது. உன்னுடைய பிறவி இங்கு ஏற்பட்டபடியாலே ஷீர்மல்கும் ஆய்ப்பாடின்னு ஆண்டாள் பாடினாலும் இல்லையோ, ஷீர் எல்லா செழிப்பும் இப்போ ஆய்ப்பாடியில் தான் இருக்கா. மகாலட்சுமி 2 கண்ணாலே ஆய்ப்பாடியத்தான் அனுகரிச்சுட்டு இருக்காளாம். அவ்வளவு இந்த இடத்துல செல்வம் பெருகிறது. ஏன்? ஜன்மனா, உன்னுடைய பிறவி இங்கு ஏற்பட்டபடியாலே இத்தனை செழிப்புகள். இன்னொரு பெரிய செழிப்பு, எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் உன்னையே உயிராக கருதக்கூடிய பக்தர்கள் நீ எப்போ வருவாய் எப்போ வருவாய்னு காத்திருக்கிறார்களே, அந்த செல்வம். அவ இங்கே செல்வம்னு சொல்லது மாட்டு செல்வம், இல்லை பால் தயிர் வெண்ணெய், அந்த செல்வம் கிடையாது. பகவானிடத்தில் பக்தி என்கிற செல்வம் ஆய்ப்பாடியில் இருந்தது போல வேற எங்குமே இருந்திருக்க முடியாது துவாபர யுகத்தில். அப்போ எங்கு பார்த்தாலும் கண்ணன் கண்ணன் கண்ணன்னு பாடக்கூடிய பக்தர்களை கண்டிருப்பார்கள். அந்த செல்வத்தை ஆய்ப்பாடி பெற்றது. அது வரைக்கும் எங்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ ஏன் எங்களை இப்படி கொல்லுகிறாய்? உன்னுடைய கண்களாலே என்னை நீ கொல்லுகிறாயே, இது வதந்தானே, உங்களுக்கு கொஞ்சமான கருணை வேண்டாமா? ஏன் கொல்லுகிறாய்னு கேட்கிறாள். சரதுதாசையே சாது ஜாதசத் சரசிதோதர ஸ்ரீமுஷா திருஷா சுரதநாததே அசுல்க தாசிகா வரத நிக்னதோ நேஹ கிம் வதா. தெரிவிக்கிறார். கண்ணாவுடைய 2 கண்கள் இருக்கே, இந்த சரத் ருது வேற நடக்கிறது. அதில் நன்னா ஒரு பெரிய தாமரை குளம், அதுக்கு நடுவில் பெரிய தாமரை மலர்ந்தது. அந்த தாமரையுடைய இதழ்கள் போல அழகாக இருக்கக்கூடிய உன்னுடைய கண்கள். ஆனால் அந்த கண் எங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இருக்குது, யமதர்மராஜனை போல இருக்கு. எங்களுக்கு கொலை செய்யக்கூடியதே அந்த கண்கள் தான் என்று தெரிவிக்கிறார். அப்போ இது வதந்தானே. ஒருத்தரிடத்தில் ஆசை ஏற்படுத்தி விட்டு அவளை பிரிந்திருந்து அவளை கொன்னா என்றால் இதை என்னன்னு சொல்கிறது? அனுகிரகம்னு சொல்ல முடியாது. ஏன் எங்களை இப்படி சித்திரவதை செய்கிறாய்? இணை கூற்றங்கொலோ அறியேன் ஆழ்வார் பாட்டு. ஏழையர் ஆவி உண்ணும் இணை கூற்றங்கொலோ அறியேன். பகவானுடைய கண்ண உடனே பார்த்த உடனே தாமரை அது இதுன்னு வர்ணிப்பாளோ இல்லையோ, ஆழ்வார் முற்றிலும் புதுசாக ஒரு வர்ணனை கொடுத்தார். 2 மிருத்யு தேவதையை இப்பத்தான் பார்த்தேன்னு தெரிவித்தார். பொதுவாக உலகத்தில் ஒரு யமதர்மராஜன் ஒரு மிருத்யு தேவதை தான் உண்டு. பகவானுடைய 2 கண்கள் தான் 2 மிருத்யு தேவதையா. அவரை விட்டு பிரிந்திருக்கும் வரை அந்த கண்ணை நினைக்க நினைக்க எப்போ கிடைக்குமோ விட்டு விட்டோமோன்னு ஒரு பயத்தில் உயிர் போகிறதே. அப்படிப்பட்ட பக்தைகளாக நாங்கள் இருக்கிறோம். விஷ ஜலாப்பியாத் வியால ராட்சசாத் வருஷ மாருதாத் வைத்யுதானலாத் விஷமயாத்மஜாத் விஸ்வதோபயாத் ரிஷபதேவயம் ரக்ஷிதா முகுஹு. அதுக்கு மேலே சொல்லுகிறார்கள், இப்படி நீ எங்களை கொல்லுவதற்குத்தான் உனக்கு திட்டம் என்றால் இத்தனை நாட்களாக எங்களை ஏன் ரட்சித்தாய்? விஷ ஜலாப்பியாத், பெரிய ஒரு வெள்ளம் வந்தது, அதிலிருந்து ரட்சித்து கொடுத்தாய். அதுக்கு மேலே வியால ராட்சசாத், அகாசுரன்னு பாம்பு வடிவத்தில் ஒரு அசுரன் வந்தான், அவனிடத்திலிருந்து காத்து கொடுத்தாய். வருஷம் ஆருதாத், 7 நாட்கள் கல்மாரி பொழிந்தார் இந்திரன், அதிலிருந்து ரட்சித்து கொடுத்தாய். இத்தனை ஆபத்துகளிலிருந்து ரட்சித்து விட்டு கடைசியில் இப்போ உன்னுடைய கண்களை கொண்டு எங்களை கொல்ல வேண்டும்னு முடிவெடுத்திருக்கிறாய் போலும். விரச்சிதாபயம் விஷ்ணதுர்யதே சரணிமீஷுஷாம் சம்ஸ்ருதேர் பயாத் கரசரோருஹம் காந்த காமதம் சிரசி தேகின ஸ்ரீகராவகம் பிரணததேகினாம் பாபகர்ஷணம் திருணச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம் தே பதாம்புஜம் கிருணுகுஜேஷுன கிருந்திச்சித் ஹிருச்சிதம். அதுக்கு மேலே தெரிவிக்கிறார்கள், எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், உன்னுடைய அழகான தாமரை போன்ற திருவடிகளை எங்களுடைய தலையிலே நீ வைக்க வேண்டும். பிரணத தேகினாம் பாப கரிசனம், பகவானையே அன்போடு பார்க்கக்கூடிய பக்தர்கள், அவர்களுடைய பாபங்களை எல்லாம் மெலிய வைக்கக்கூடியது. கரிசனம்னா ரொம்ப மெலிய வைக்குமா, அதாவது அழிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பக்தர்களுடைய பாபங்களை அழிக்கக்கூடியதாய். திருணச்சரானுகம், புல்லை சாப்பிடக்கூடிய மாடுகளுக்கு பின்னாடி தானே கண்ணன் ஓடி ஓடி போறார். அப்ப மாடுகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய தே பதாம்புஜம், உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகள். பணிபணார்ப்பிதம், 10 நாகப்பாம்பான ஒரு காளியர், அவனுடைய தலையிலே வைக்கப்பட்ட திருவடிகளோ இல்லையோ, அந்த திருவடிகளை எங்களுடைய தலையிலே நீ வைக்க வேண்டும். இதை தவிர நாங்கள் எதையுமே பிரார்த்திக்கவில்லை. உன் திருவடியை என் தலையில் வைக்க வேண்டும். எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. அடியேன் கீழே தொடங்கும் போதே விண்ணப்பித்தது இதுதான். இந்த 4 நாளையும் நம்ம பார்க்க போகிறது இந்த சம்ஸ்கிருத நூல்களில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு ஒரு பக்கம் பார்க்கணும். ஆனால்
அந்த நூல்களும் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களும் எப்படி ஒத்து போகின்றன. ஒரே கருத்தைத்தான் பக்தர்கள் அனைவரும் பேசுவார்கள். இப்போ கோபிகை என்ன பிரார்த்தித்தாள்? வேற எத்தனையோ பிரார்த்தித்துக்கலாம். உன்னை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்தித்திருக்கலாம் இல்லையோ? உன் திருவடிகளை என் தலையில் வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாள். அதையே தான் நம்மாழ்வாரும் பிரார்த்திக்கிறார். எம் மாவீட்டு திறமும் செப்பம். வைகுந்தம்னு ஏதோ ஒரு உலகத்தை கொடுக்குறியாமே, அது கூட எனக்கு வேண்டாம். நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து, உன்னுடைய அழகான திருவடிகளை என்னுடைய தலையிலே நீ வைத்தால் போரும். தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்பத் தந்த பேருதவி கைமாறா, என் தோள்களை ஆறத் தழுவி என் உயிரை அறவில செய்தனன் தோழி சோதி. தோள்கள் ஆயிரத்தாய் துணைமலர்கண்கள் ஆயிரத்தாய், தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியனேன் பெரிய வப்பனே. பகவான் ஆழ்வார் முதல்ல பிரார்த்திச்சார், உன் திருவடியை என் தலையில் வைக்க வேண்டும்னு வேண்டினார். சரின்னு பகவான் திருவடிகளை தலையிலே வைத்து அனுகிரகித்தாராம். ஆழ்வாருக்கு ரொம்ப ஆனந்தம். இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேனோ தெரியலையேன்னு திக்குமுக்காடி போனார். தங்கிட்ட எந்த சொத்துமே கிடையாது. கடைசியில் ரொம்ப யோசித்து ஒரு முடிவு எடுத்தாராம். தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்பத் தந்த பேருதவி. அதுக்கு கைமாறா என்ன பண்ணணும்? என்னுடைய உயிரை பகவானுக்கு விற்று விட்டேன், என்னுடைய ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பித்து விட்டேன் என்று ஆழ்வார் பாடினார். அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தாராம், பொதுவாக தானம் பண்ணுறதுன்னு சொன்னால் என்னுடைய சொத்தைத்தானே எடுத்து நான் தானம் பண்ண முடியும். புறத்தியார் சொத்தெல்லாம் எடுத்து அவருக்கே தானமெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஆழ்வார் உணர்ந்தார், நான் என்ன பண்ணேன்? இந்த ஆத்மா உன்னுடையது, அதை கொடுக்கறதுக்கு நான் யார்? என்னுடைய சொத்து ஆத்மாவாக இருந்தால் உனக்கு சமர்ப்பிக்கலாம். உன்னுடைய சொத்தை உனக்கே சமர்ப்பித்தேன். என்கிட்ட வேற ஒன்று இல்லை, அதனால் சமர்ப்பித்தேனே தவிர என்னுடையது என்கிற எண்ணம் எனக்கு கிடையாது என்று ரொம்ப தீனமான குரலோடு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறது ஒரு ஆத்மா, அதுவும் உண்மையில் உன்னுடையது, அதை சமர்ப்பிக்கிறேன்னு ஆழ்வார் கொடுத்தாரோ இல்லையோ? பகவான் என்ன பண்ணியிருக்கணும்? ஆமாம் இது ஏன் சொத்து தான், சரி ஏதோ திரும்ப கொடுக்குறீர் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கணுமோ இல்லையோ? பகவானுக்கு பேரானந்தம். ஓ, இந்த ஆத்மாவை இழந்து போய் நான் எவ்வளவு நாளாக துன்பப்பட்டேன் தெரியுமோ? கொடும் ஒரு நமக்கு ரொம்ப நாளாக பட்டினி இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல இனிமையான ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுத்தார்னால் பசியன் சோறு கண்டா போலேன்னு தெரிவிப்பார்கள். ஓடி போய் மேல் விழுந்து அதை பார்த்து சாப்பிடுவோமோ இல்லையோ? அதை போல பகவானுக்கு ஒரே ஆனந்தம். ஆழ்வாருக்குத்தான் பக்தி. தன்னோடது இல்லாத ஆத்மாவை தன்னுடையதுன்னு நினைத்து சமர்ப்பிக்கிறார். பகவானுக்கு கூடவா மயக்கம் வரும்? தன் சொத்தைத்தான் திருடிண்டு போய் திரும்ப கொடுக்குறார், அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த ஆத்மா பேரில், பக்தன் பேரில் அவ்வளவு ஆர்வம் இருக்கும் இல்லையோ? ஆழ்வாரை பெற்றவுடனே தோள்கள் ஆயிரத்தாய், அது வரைக்கும் பகவானுக்கு 2 தோள் தான் இருந்துதான். ஆழ்வார ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனே 1000 தோளா பனைத்தாராம் பகவான். முடிகள் ஆயிரத்தாய், தாள்கள் ஆயிரத்தாய், பேர்கள் ஆயிரத்தாய். இப்பத்தான் பகவானுடைய பொலிவு, இழந்த பொலிவெல்லாம் திரும்ப வந்தது. எப்போ? தன்னுடையதான ஒரு ஜீவாத்மாவை திருடிக்கொண்டு போன ஒருவன், நான் எனக்கே சுவாமி எனக்கே சுவாமின்னு அகங்காரத்தோடு இருந்த ஒருவன், இல்லை இல்லை இது உன் சொத்து தான் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும்போது ஏதோ எங்கிட்ட இல்லாத சொத்தை ஒருத்தர் கொடுத்த மாதிரி பகவான் ஆனந்தப்படுறாரோ இல்லையோ? அப்போ இவர் ஒரு பைத்தியம், அவர் ஒரு பைத்தியம். பகவானிடத்தில் ஆழ்வாருக்கு பைத்தியம், ஆழ்வார் அடியணும்னு பகவானுக்கு பைத்தியம். இப்படி 2 பேர் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமும் இல்லையோ? 2 பேரில் யாரானு ஒருத்தருக்கு பைத்தியம் தெளிஞ்சாதான் கஷ்டம். எனக்கு அவர் மேலே பக்தி இல்லாட்டாலும் கஷ்டம். நான் பண்ணியிருக்கிற பாபத்துக்கு அவர் பைத்தியமாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஏற்றுக்க போகிறார். அவருக்கு பைத்தியம் தெளிஞ்சிட்டாலும் நமக்கு கஷ்டம். அப்போ 2 பேரும் இப்படியே இருக்கிற வரைக்கும் சௌக்கியமாக இருக்கலாம். அப்போ கோபிகைகள் பிரார்த்தித்தார்கள், உன்னுடைய திருவடிகளை தலையிலே வைக்க வேண்டும். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனாகா. கண்ணா, உன்னுடைய கதைகளை கேட்டு கேட்டுத்தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோம். தவ கதாமிருதம், உன்னுடைய கதைகளாகிற அமிர்தம். தப்த ஜீவனம், நாமெல்லாம் ரொம்ப சம்சாரத்தில் கொதிச்சு போயிருக்கோமோ இல்லையோ? எத்தனையோ துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறோம், அதனால் ரொம்ப கொதிச்சு போயிருக்கோம். கொதிச்சு போனவரை கொஞ்சம் சாந்தப்படுத்துறதுக்கு ஏதாவது அமிர்தம் கொடுக்கணுமோ இல்லையோ? உயிர் பிரிய போகிறதுன்னா அமிர்தத்தை சாப்பிட்டா உயிர் தரிக்குமோ இல்லையோ? அதை போல பகவானுடைய கதைகள் தான் உயிரை தரிக்க வைக்கின்றன. ஸ்ரவண மங்களம், கேட்கறதுக்கே ரொம்ப மங்களமானது, எல்லா நன்மைகளையும் செய்து கொடுக்கும். ஸ்ரீமத் ஆததம், உலகம் அனைத்திலும் பரவி பக்தி என்கிற செல்வத்தை ஏற்படுத்துகிறது. சிரவணமங்கலம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தியே பூரிதா ஜனாகா. அதை பலரும் போய் ஆங்காங்கு சொல்லுகிறாளே. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம்னு கண்ணனுடைய வாக்கியம். பக்தன் இருந்தால் 4 பேர் சேரணுமா, ஒருத்தருக்கு தெரிஞ்ச கதையை இன்னொருத்தருக்கு சொல்லணுமா,
அவருக்கு தெரிஞ்ச கதையை இவருக்கு சொல்லுவாராம். எல்லாருக்கும் எல்லா கதையும் தெரிஞ்சிருக்காரோ இல்லையோ. அடியனுக்கு வாமனன் கதை சொல்லணும் தெரியும்னா அடியன் சொல்லணும், உங்களுக்கு ராம கதை தெரியும்னா நீங்கள் சொல்லணும். இப்படி பேசி பேசி ஒருவருக்கொருவர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டே காலத்தை போக்கணுமா. அப்படித்தான் பக்தர்கள் இருக்கணும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட உன்னுடைய கதைகள் தான் எங்களை வாழ வைக்கின்றன. ஆனால் கதையே கேட்டு எத்தனை நாள் நாங்கள் வாழ்வது? உன்னை நேரே காண வேண்டும்னு ஆசை. இப்போ நேர தான் காண முடியலையே. இவர்களுக்கு எந்த அளவுக்கு பக்தியினால் கண்ணன் தினமும் மாடு மேய்ப்பதற்கு பிருந்தாவனத்துக்கு செல்வாரோ இல்லையோ. வளர்ந்தது ஆய்ப்பாடியில், வாழ்வது ஆய்ப்பாடியில். காலை எழுந்தவுடனே இடையன் மாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு பிருந்தாவனத்துக்கு போகணும். திரும்ப சாயங்காலமானால் திரும்ப வர வேண்டும். அந்த பகல் பொழுது முழுக்க அவனுடைய திருமுகத்தை பார்க்காமல் இவாளாம் ரொம்ப வருத்தப்படுவாளாம். அப்போ சாயங்காலம் 5 மணி ஆயிடுத்துனால் கோபிகைகள் அனைவரும் நன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வீட்டு வாசலில் வந்து கண்ணன் வரானா வரானான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாளாம். வரலன்னு தெரிஞ்ச உடனே வாசலே நின்னா தாய் என்னன்னு கேட்பா. குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிடுவாளாம். 2 நிமிஷம் கழிச்சு திரும்ப வாசலில் வந்துட்டானான்னு பார்ப்பாளாம். திரும்ப உள்ளே ஓடி போவாளாம். இப்படி புழக்கடைக்கு வாசலுக்கு நடந்தே எங்களுக்கு உடம்பு மெலிஞ்சு போச்சு. கண்ணன் வருவானா வருவானான்னு காத்து கொண்டிருந்தால் கடைசியில் இடையர்கள் வரத் தொடங்கினார்கள். ஆனால் கண்ணனுக்கு ஒரு குணம். ராமன் தன்னுடைய படை செல்லுகிறது என்றால் படைக்கு முன்னாடி நின்றுட்டு போவாராம். ஆனால் கண்ணனுக்கு அந்த பழக்கமெல்லாம் கிடையாது. எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு கடைசியில் கண்ணன் நடந்து வருவாராம். அப்போ முதல்ல மாடுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓ, கண்ணன் வரப்போகிறார். பகவானுக்கு புறப்பாடு நடக்கிறது. பகவான் முதல்ல பெருமாள் நடுவில் இருக்காருனால் முன்னாடி திவ்யப்பிரபந்த கோஷ்டி போகும். அதுக்கு முன்னாடி குதிரை, அதுக்கு முன்னாடி யானை, அதுக்கு முன்னாடி கொடை, அதுக்கு முன்னாடி பதாகை, இதெல்லாம் சுமந்துட்டு போவாளோ இல்லையோ. நாம் ஒரு வீதியில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல தீப்பந்தம் தான் திரும்பும். தீப்பந்தம் திரும்பினா பகவான் கிட்டக்க வந்துட்டார்னு அர்த்தம். ஆனால் அதிலிருந்து நம்பெருமாள் திரும்பறதுக்குள்ளே ஒரு 15 நிமிஷம் ஆகுமோ இல்லையோ. எப்போ வருவார், என்ன திருக்கோலம், என்ன ஆபரணம்னு ஒரு தவிப்பு இருக்குமே. அதை போல் இந்த கோபிகைகளுக்கு முதல் மாடு வந்த உடனே உள்ளே துடிக்க ஆரம்பிச்சிடுறது. கண்ணன் எப்போ வருவார் எப்போ வருவார்னு இப்படியே பார்த்துட்டு இருக்கா. மாடெல்லாம் வந்தது. இடையர்கள் அனைவரும் வந்தார்கள். கடைசியில் ஒரு இடையனுடைய தோளில் கை போட்டுட்டு கண்ணன் நடந்து வந்தாராம். வர சமயத்துக்கு அவரை சேவிக்கணுமோ இல்லையோ. ஒரு நிமிஷம் கூட அவருடைய எந்த ஒரு அங்க சேஷ்டத்தையும் விட்டுடக்கூடாது. அவர் கண்ணு சிவிட்டுறாரா, சிரிக்கிறாரா, புன்முறுவல் செய்கிறாரா, நன்னா பல்லு தெரிய சிரிக்கிறாரா, ஒவ்வொன்றத்தையும் சேவிக்கணும்னு இந்த கோபிகைகளுக்கு ஆசை. ஆனால் ஒரு பெரிய விதி செய்த சதி ஒன்று இருக்கா. அதை யார் செய்தார்கள்? விதின்னு சொன்னால் படைத்தவர் பிரம்மா தானே. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மாவை ரொம்ப வெய்கிறார்கள் கோபிகைகளெல்லாம். அடதி யத்பவான் அன்னிகானனம் த்ருட்டிர் யுகாயதே துவாம் அபஷ்யதாம் குட்டிலகுந்தளம் ஸ்ரீமுகம் சதே ஜட உதீக்ஷதாம் பக்ஷ்மகிருத் திருஷாம். அடதி யத்பவான் அன்னி கானனம். பகலிலே நீ காட்டுக்கு பிருந்தாவனம் செல்லும்போது ஒரு துருட்டி, ஒரு இமைப்பொழுது என்பது ஒரு யுகம் கழிப்பது போல இருக்கா. த்ருட்டிர் யுகாயதே துவாம் அபஷ்யதா. உன்னை பார்க்காம எங்களுக்கு ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு யுகத்தை போல இருக்கா. சரி, கண்ணன் வந்து விடுவார்னு சாயங்காலம் பார்க்க வரும்போது உன்னை தொலைவிலிருந்து வருவதையெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஆனால் என்ன நடந்து விடுகிறது? இந்த பிரம்மாவுக்கு அறிவே கிடையாது. படைக்கும் போது கண்ணை இமைக்கிறபடி எங்களை படைச்சுட்டார். கண்ணி இமைக்கிற க்ஷணத்தில் ஒரு க்ஷணம் கண்ணனை பார்க்க முடியாமல் போயிட்டதோ இல்லையோ. ஜடஹா, பிரம்மா நான்முக கடவுளை பார்த்து ஜடன்னு சொன்ன முதலாளு கோபிகைகள் தான். ஜட உதீக்ஷதாம் பக்ஷ்மகிருத் திருஷாம். பக்ஷ்மம்னா இந்த இமைகள் சொல்கிறோமோ இல்லையோ. இமைகளே இல்லாதவர்களாக எங்களை படைச்சிருக்கலாமோ இல்லையோ. படைச்சிருந்தா கண்ணன் அங்கிருந்து தொலைவிலிருந்து கிட்டக வரைக்கும் முழுக்க சேவிச்சிருப்போம். நடுவில் இமைக்க வேண்டிய தேவையை ஏற்படுத்தி எங்களை வஞ்சித்து விட்டான் பிரம்மா என்று அவர்கள் பாடுகிறார்கள். ரகசி சம்விதம் ஹிருச்சயோதயம் பகூதரஸ்ரீயோ வீக்ஷ்ய தாமதே சுஹிருத விஸ்பிருஹா முஹ்யதே மனஹா. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். கண்ணனை பார்த்த உடனே இவனை கணவனாக அடைய வேண்டும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கோ இல்லையோ. அந்த ஆசை முதல்ல நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சந்தேகம் இருந்ததா. அதுக்கப்புறம் பகவானை ஒரு முறை சேவித்த உடனே கண்டிப்பாக பகவான் நம்மை கை கொண்டு விடுவார்னு உறுதி வந்ததாம் கோபிகைகளுக்கு. இதே போலத்தான் திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகி என்கிற பெண் பாவனை நாயிகா பாவனையிலே பாசுரம் பாடுகிறாள். அந்த பரகால நாயகியினுடைய தாயார். அவளுக்கு ஒரு எண்ணம், இதை போல் பெண்கள் எல்லாம் ஓடிப்போய் ஆண்கள் எல்லாம் காதலிக்கக்கூடாது, அவன் எப்போ வருவான்னு துடிக்கக்கூடாது, பகவானாக வரும் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் என்னமோ பகவான் இவளை கை கொள்ள போகிறானான்னு தெரியாது. அதனால் இவளை எப்படியாவது பகவானை மறக்க வைக்க வேண்டும்னு தாயாருக்கு ஒரு எண்ணம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசித்து பார்த்தா ஒரு நல்ல திட்டம் தீட்டினாள். ஒரு பெண் யாரை காதலிக்கிறாளோ அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிவிட்டது, மனைவி இருக்கிறாள்னு தெரிஞ்சா
ஆசையை விட்டுடுவாளோ இல்லையோ, அதை போல நம்ம பெண்ணுக்கு பகவானுக்கு கல்யாணம் ஆகிடுத்துட்டு தெரியாது போல் இருக்கு. அப்போ மகாலட்சுமி தாயாரை சேவிச்சாள்னால் இவளுக்கு ஆசை விட்டு போயிடும். எங்கே போய் சேவிக்கலான்னா பகவானுடைய மார்பிலேயே இருக்காளே. அப்போ மார்பில் இருக்கும் மகாலட்சுமியை என் பெண் சேவிக்க வேண்டும்னு தாய்க்கு எண்ணம். சரின்னு நேரம் திருவிடவெந்தைன்னு பகவான் இருக்காரு, அங்கே போய் நீ சேவித்து விட்டுவான்னு தாயாரே பெண்ணை அனுப்பி வைத்தாளாம். பரகார நாய்க்கு சந்தேகத்தோடு தான் போனான். பகவான் என்னை ஏற்றுப்பாரான்னு தெரியலையேன்னு சந்தேகத்தோடு போனாள். திரும்ப வரும்போது முகத்தில் பெரிய தேஜஸ், நல்ல உறுதியோடு வந்து இனிமேல் எனக்கு சந்தேகமே கிடையாது, கண்டிப்பாக பகவான் என்னை ஏற்றுக்கொள்வார்னு சொன்னாலும். தாயாருக்கு புரியவே இல்லை. இவளுக்கு ஆசை போகும் நினச்சோம், ஆசை 2 மடங்கு ஆகிவிட்டது, நம்பிக்கை வந்துட்டதுன்னு சொல்கிறாளே. என்ன பார்த்தாய் பெண்ணே, என்ன சேவித்தாய்ன்னு கேட்டா. அப்பவ சொல்கிறா, திவளும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை செழுங்கடல் அமுதனில் பிறந்த அவளும் நின் ஆகத் திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளாள். தாய் பாடக்கூடிய பாசுரம். ஒரு திருமார்பல மகாலட்சுமி இருக்கிறத பார்த்த உடனே ஆசை விட்டுடுவான்னு நினச்சேன். ஆனால் இப்போ என்ன தெரியுமா ஆச்சு, அந்த மகாலட்சுமி தான் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைப்பான்னு பாழ்வாறு தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ 2 மடங்கு நம்பிக்கை. பகவான் மட்டும் ஆண் மட்டும் இருந்தாலாவது ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். எப்போ திருமார்பல மகாலட்சுமி இருக்காளோ கண்டிப்பாக பகவானை என்னை கைவிடுவதற்கு அவள் அனுமதிக்க மாட்டாள் என்று திருவங்கையாழ்வாருக்கு நம்பிக்கை வந்ததாம். அதே போல கோபிகை தெரிவிக்கிறார், ரகசி சம்விதம் ஹிருச்சயோதயம் பிரஹசிதானனம் பிரேம வீக்ஷணம் பகுதுர ஸ்ரீயோ வீக்ஷ்ய தாமதே. உன்னுடைய உரசு, உன்னுடைய திருமார்பானது பெரிய பிராட்டியாருக்கு இருப்பிடமாக உள்ளதுன்னு கண்டுவிட்டோமோ இல்லையோ, கண்டவுடனே தான் முகுர் அதிஸ்பிருஹா முஹ்யதே மனஹா. இப்போதான் எங்களுக்கு அதிஸ்பிருஹா, ஆசை இன்னும் வளர்ந்து விட்டது. பெரிய பிராட்டியார் உன்னோடு இருக்கிறபடியால் கண்டிப்பாக நீ எங்களை அனுகிரகிப்பாய் என்று நம்புகிறோம். கண்ணா, எங்களை சோதித்தது போரும், நாங்கள் கர்வத்தை உணர்ந்து விட்டோம், நீ திரும்ப வந்து எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று கோபிகைகள் பாட சரின்னு கண்ணனும் திரும்ப வந்தார். தாசாம் ஆவிரபூத் சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதः பீதாம்பரதர ஸ்ரக்வி தம் விலோக்கிய ஆகதம் பிரேஷ்டம் பிரீத்யுத்புல்ல திருஷோபலாக உத்தஸ்துர் யுகபத் சர்வாக தந்த பிராணாம் இவாகதம். கண்ணன் திரும்ப வந்தார். அழகான திருவுருவத்தோடு ஸ்மயமான முகாம்புஜா, சிரித்த புன்முறுமல் மாறாமல் சங்கச்சக்கரங்களை தரித்து கொண்டு வந்து காட்சி கொடுத்தார். கொடுத்தவுடனே உயிரற்ற உடம்புகள் பல கிடக்கும்போது ஒரே சமயத்தில் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தா எப்படி எழுந்து நிற்குமோ அதை போல கோபிகைகள் எல்லாம் எழுந்தாளாம். இது வரைக்கும் எல்லாம் மயக்கம் போட்டு கீழே கிடந்தாள். என்னால் உயிர் மறைந்திருந்தது, கீழே கிடந்தார்கள். கண்ணன் வந்து காட்சி கொடுத்த உடனே அனைவரும் எழுந்து கண்ணனை சூழ்ந்து கொண்டு தவறை உணர்ந்தோம், மன்னிக்க வேண்டும்னு பிரார்த்திக்க சரின்னு அவர்களையும் ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஒரு முறை கண்ணன் ராசக்கிரீடை செய்தான் என்பது பாகவத புராணத்திலே கோபிகைகளுடைய பக்தியை தான் சுகாச்சாரியர் வர்ணிக்கக்கூடிய கோபிகா கீதம் என்கிற பகுதி. அப்போ உத்தவ கீதையில் வைராக்கியம் என்றால் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னார். அதே உத்தவர் தான் இந்த கோபிகைகளை பார்த்து பக்தி எப்படி இருக்கணும்னு தெரிந்து கொண்டார். கிழியே சொன்னேன், கண்ணன் மதுரைக்கு சென்ற பிறகு திரும்ப ஆய்ப்பாடிக்கு வருவதாக இல்லை. அதை நேரில் வந்து சொல்கிறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. அதனால் உத்தவரைத்தான் தூதுவனாக அனுப்பினார். உத்தவர் வந்து கோபிகைகளிடத்தில் கண்ணிடத்தில் ரொம்பலாம் பக்தி வைக்காதீங்கோ, அவர் அவதார புருஷன், மேலே மேலே காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், திரும்ப வரமாட்டார், உங்கள் மனதை தேர்த்திக் கொள்ளுங்கள்னு சொல்கிறதுக்காக வந்தார். ஆனால் கோபிகளுடைய பக்தியை பார்த்த உடனே இவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்லக்கூடாது, கிருஷ்ண பக்தினா என்னன்னு இவர்களிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் உபதேசத்தை கேட்டு போனார். அப்போ வைராக்கியம் எப்படின்னு ஒரு கீதை, உத்தவ கீதை. அந்த உத்தவராலே கொண்டாடப்பட்ட கோபிகைகள் பக்தி என்றால் என்ன என்று இலக்கணம் வகுத்தார்கள். இப்போ 2 கீதைகளை பார்த்து விட்டோம் பாகவத புராணத்திலிருந்து. நாளைய தினம் மகாபாரதத்திலிருந்து ஒரு அழகான கீதை, அனுகீதை என்று பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. ஆனால் பகவத்கீதை கிடையாது. 700 ஸ்லோகங்களிலே கண்ணன் உபதேசித்தது பகவத்கீதை. அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு, திரும்ப ஒரு முறை உபதேசிப்பாயின்னு அர்ஜுனன் கேட்டார். அப்போது கண்ணன் செய்த உபதேசங்கள் தான் அனுகீதை என்று வழங்கப்படுகின்றன. அதனுடைய அர்த்தம் என்ன, தாத்பரியம் என்ன என்பதை நாளைய தினம் அனுபவிக்கலாம். ननाथो
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।